வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்த காட்டுக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்தவர் கருணாகரன். 43 வயதான இவர் 14 ஆண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்த கருங்காலிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 33 வயதாகும் கலையரசி என்பவரை திருமணம் செய்தார். இவர்களுக்கு 3 மகன்கள் உள்ளனர். கருணாகரன் டயர் விற்பனை செய்யும் கடை நடத்தி வந்தார். கலையரசி குடும்பத்தை கவனித்து வந்திருக்கிறார். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி இரவு குடும்பத்தோடு அனைவரும் தூங்கியுள்ளனர். விடிந்து வெகு நேரமாகியும் கலையரசி எழுந்திருக்காததால் சந்தேகமடைந்த கருணாகரன் அவரை எழுப்ப முயன்றிருக்கிறார். ஆனால் உடலில் எந்த அசைவும் இல்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த கருணாகரன் உடனே அக்கம் பக்கத்தினருக்கும் கலையரசியின் பெற்றோருக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார். அனைவரும் வந்து பார்த்தபோது கலையரசி இறந்திருப்பது உறுதியாகி உள்ளது. கடந்த சில நாட்களாக கலையரசிக்கு உடல்நலம் சரியில்லை என்றும் அதன் தொடர்ச்சியாகவே அவர் திடீரென இறந்து போயிருக்கலாம் என்றும் கருணாகரன் அனைவரிடமும் கூறியிருக்கிறார். ஆனால் இதை கலையரசியின் பெற்றோர் நம்பவில்லை. அதோடு கருணாகரன் நடவடிக்கை மீதும் அவர்களுக்கு பலத்த சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதனால் மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக பள்ளிகொண்டா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் கலையரசியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கலையரசியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கருணாகரனிடம் விடிய விடிய விசாரணை நடத்தினர். அதில்தான் மனைவியை கரண்ட் ஷாக் கொடுத்து கொன்றுவிட்டு கருணாகரன் நாடகமாடிய பயங்கரம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. கடந்த சில மாதங்களாக தொழில் நஷ்டம் ஏற்பட்டதால் கருணாகரன் வருமானம் இல்லாமல் வீட்டில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்திருக்கிறது. மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வரும் கருணாகரன் கலையரசியிடம் தினந்தோறும் தகராறில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். ஒரு கட்டத்திற்கு மேல் மனைவி தன்னிடம் அன்பாக நடந்து கொள்ளவில்லை என நினைத்து அவர் மீது சந்தேகப்படவும் தொடங்கியுள்ளார். பின்னர் கலையரசியிடம் என்னை விட்டு வேற யார் கூடவாவது வாழ்ந்துட்டு இருக்கியா என கேட்டு தகராறு செய்திருக்கிறார். ஒரு கட்டத்திற்கு மேல் மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகத்தால் மன உளைச்சல் அடைந்த கருணாகரன் கலையரசியை கொலை செய்ய முடிவு செய்திருக்கிறார். அதன்படி சம்பவத்தன்று இரவு கலையரசி அசந்து உறங்கியதும் அவரின் கை கால்களில் இரும்பு கம்பியால் மின்சாரம் பாய்ச்சி கொலை செய்திருக்கிறார். பிறகு எதுவுமே தெரியாதது போல மாமனார் மற்றும் அவரது உறவினர்களுக்கு போன் செய்து கலையரசி இறந்துவிட்டதாக நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கருணாகரனை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.